அப்போ வந்துட்டு நம்ம ஆர்கே சார் கேட்குறாங்க, உனக்கு வந்து பார்த்த உடனே உனக்கும் அர்ஜுனுக்கு செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை புரிஞ்சுட்ட சோனியா இருந்துட்டு குணாவையும் ராக்கி வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ இருந்துட்டு நம்ம ரீனா சொல்கிறாங்க, ஆமாங்க சார் பார்த்ததுமே என்னென்னு தெரியல எங்களுக்குள்ள ரொம்ப செட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இது மாதிரி அர்ஜுன் யார்கிட்டையுமே பழகி நான் பார்க்கல, அவங்க அம்மா கூட தான் இவ்வளோ கூலாக இருப்பான், அதுக்கப்புறம் இப்போ உன் கூட இருக்கான் அப்படின்றாங்க. நான் போனதுக்கப்புறம் அர்ஜுனை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் என்ன பண்ணுவான்ட்டு, ஆனால் இப்போ எனக்கு அந்த கவலையே இல்லை, நீ தான் இருக்கீல அப்படின்றாங்க. நீ அப்படியே உன் அம்மா மாறிமா அப்படின்றாங்க. ரீனாக்கு செம ஷாக்காயே எங்கள் அம்மா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு, மண்டையாட்டுறாரு. அப்போ நம்ம அர்ஜுன் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவி வந்துட்டு அனிதாவை பற்றியும், நம்ம ரதி வந்துட்டு ரீனாவை பற்றியும், ஆர்கே சார் வந்துட்டு அர்ஜுனை பற்றியும், அர்ஜுன் வந்துட்டு அவங்க அப்பாவை பற்றியும், அப்புறம் நம்ம ரீனா வந்துட்டு ஆர்கே சார் சொன்னதை பற்றியுமே நினச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் கைஸ். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.